துணை முதல்வர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னால் பத்திரிகையில் வந்த செய்தியொட்டி உடனடியாக எங்களை அழைத்து நேரடியாக சென்று பார்வையிட்டு அதனுடைய அந்த மரப்பாதை பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அதை சீரமைத்து தர வேண்டியவருக்கு ஆலோசனை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நேரடியாக வந்து நானும் மண்டல குழு தலைவர் மதுரைக்குரிய மதன் மோகன் அவர்களும் நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு அதிகாரிகளுடன் வந்து பார்வையிட்டோம். இது நிரந்தரமாக இது கடந்த ஒரு 3 ஆண்டுக்கு முன் அமைத்த இந்த மாற்றுத்திறனாளிக்கென்று பிரத்யோக அந்த நடைபாதை 3 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டது. இந்த காற்றிலையும் மழை வெள்ளத்திலையும் மழையுடைய நீர் தேங்கி நின்ற காரணத்தால் பழுதடைந்து இருக்கின்றது. இதை மீண்டும் ஒரு புதிய கட்டுமானத்துடன் இது வந்து கடலோர அந்த விதிகள் சிஆர்இசட் ஜோனுடைய அந்த விதிகளை பொறுத்து அந்த விதிகளை ஆய்வு செய்து அது இது புதிய எந்த முறையில் இதை மீண்டும் இது சீரமைத்தால் அது இந்த மழையிலும் காற்றிலும் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்ற புதிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்று இதை சீரமைக்கிறதுக்காக அதிகாரியோட ஆலோசனை நடத்தியிருக்கின்றோம். அவர்களும் இதை இந்த கடலோர விதிகளுக்கு உட்பட்டு இதை வந்து புதிய முறையில் சீரமைத்து எதிர்காலத்தில் இது ஒரு நிரந்தரமான ஒரு பாதையாக அமைத்ததற்கு அதற்கான திட்டங்களை வகுக்க சொல்லி ஆலோசனை சொல்லியிருக்கின்றோம். 2 நாட்களில் அதுக்கான புதிய பாதை இது எப்படி புதிய கட்டுமானத்துடன் கூட அமைக்கக்கூடிய பாதை அமைப்பதற்கு திட்டங்களை தயார் செய்து மாண்புமிகு துணை முதல்வர்கள் ஆலோசனையும் பெற்று இது புதிய முறையில் இதை சீரமைத்து பாதை சீரமைக்கப்படும். எல்லா காலதாமதம் ஒன்றும் இல்லை. அதுக்கான பணிகள் விரைந்து முடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% பணிகள் முடிந்து விட்டது. இன்னும் 20% பணிகள் பாக்கி இருக்கிறது. முடிந்தவுடன் அவருடைய அவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கும். அவர்கள் வந்து ஆய்வு செய்த பிறகு இந்த நீலக்கொடி சான்று பெறப்படும். நீலக்கொடிக்கு என்னென்ன சார் ஃபெசிலிட்டிஸ் நீங்க ஏற்கனவே அதுக்கான அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். அதுக்கான பொதுமக்கள் வந்தால் அவர்களுடைய நிலக்குடியுடன் தங்கும் வசதி, அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், இந்த குப்பைகளை உடனடியாக அகற்றுவது, கடற்கரை சுத்தமாக வைத்துக் கொள்வது, எல்லா வகையிலும் கழிப்பறை வசதிகள் எல்லாம் ஏற்கனவே அறிக்கையாக கொடுத்திருக்கின்றோம். நீலக்கொடி சான்று பெறுவதற்கான அவங்களுடைய அந்த நிபந்தனைக்குட்பட்டு எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றி அது நீலக்கொடி சான்று விரைவில் பெறப்படும். 5 கோடிக்கு மேலாக 5.5 கோடிக்கு மாற்றத்திற்கு இதுகளை திட்டங்களை தயார்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே இது 1 கோடியே 14 லட்சம் திட்ட மதிப்பில் அமைக்கப்பட்டது. இப்ப இந்த 3 ஆண்டுகளாக கொண்டு இந்த மழைக்காலத்தில் தண்ணி தேங்கி நின்றபடியால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பம் அமைக்கப்பட்ட திட்டங்கள் தயார் செய்த பிறகு அந்த திட்ட மதிப்பு தொகை விரைவில் சொல்கின்றோம். இது தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் சேதமடைந்தவர்கள் பார்த்து பயன்படுத்த வேண்டும். விரைவில் இதை புதிய பாதையாக சீரமைக்கப்படும். மெரினா பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டினம்பாக்கம் டு லைட் ஹவுஸ் அந்த பீச் ஏரியாவை இப்ப மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு சார். அங்க வந்து பாதுகாப்புக்கு லைட் போடுறது இந்த மாதிரியான திட்டம் அங்க பண்றது அங்கேயும் லைட்டுகள் கூடுதலாக போட சொல்லி இருக்கின்றோம். அதுக்கான கடல் ஆமைகள் வந்து நிறைய அந்த வருகின்ற காரணத்தால் அதற்கும் கடல் வாழ்வினருக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்காத வகையில் அதை வந்து அந்த லைட் வசதிகளை பொறுத்து சொல்லியிருக்கின்றோம். இல்ல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு இப்ப மெரினா. அதுதான் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா லூப் ரோட்ல தான் சொல்றீங்க. லூப் ரோட்ல நிறைய விளக்குகள் அதிகப்படுத்திருக்கோம். இன்னும் அதிகப்படுத்தி சொல்லி இருக்கின்றோம். இருந்தாலும் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கரைக்கு வரும்போது அதுகளுக்கு வந்து இடையூறு இல்லாமல் இருக்கிற வகையில் அது அமைக்கப்படும். மக்கள் அதிகமா வந்து போனா அதுதான் மக்களுக்காகவும் நாங்கள் பண்ணியிருக்கின்றோம். இருந்தாலும் கடல்வாழ் உயிரினம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அது பல தடவை நம்ம சொல்லி இருக்கின்றோம். பொதுமக்களுக்கு வேண்டுகோளாக கூட மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு இது மாற்றுத்திறனாளிக்கென்ற பிரத்யோக பாதை. இதில் வந்து நீங்க பொதுமக்கள் வந்து அதை வந்து இதுல வந்து அவர்களுக்கான பிரத்யோக பாதையில் இதை வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியும். அவர்கள் பயணிப்பதை தவிர்க்க முடியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வேற என்ன அதுக்கு மேல சொல்ல முடியாது. பொதுமக்கள் வயதானவர்கள் நடப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் மண்ணில் வயது முதிர்ந்தோர் இது நடப்பதில் ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால மற்ற இளம் வயதினர் நடப்பதை தவிர்க்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம கண்ணாடி பாலம் ஒண்ணு அமைச்சோம். அந்த விரைவில் திறக்கப்படும் எல்லாம் சொன்னாங்க. அந்த பணி என்ன சரியா அப்படி இல்ல, அது முடிகிற கட்டத்தில் இருக்கின்றது. அது வழக்கு ஒன்று நிலுவையில் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு முடிந்தவுடன் அங்கு இருக்கிறவர்களுக்கு மாற்று இடம் அளித்தவுடன் உடனடியாக அது வந்து திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடப்படும். 763 லொகேஷன்ஸ்ல அது வரப்போகுது. 3D செட்டப்ஸ் மொத்தம் சென்னை மாநகரம் முழுவதும் உள்ளது 763 பஸ் ஸ்டாப் புதிய முறையில் மாற்றியமைக்கின்ற பணி டெண்டர் கோரி இருக்கின்றோம்.
சார், இப்போ நன்றி. ஏற்கனவே இந்த ஆலந்தூர் மெட்ரோக்கு ஆப்போசிட்ல வந்து ஏசி பேருந்து நிலையம் வந்து குளிர்சாதன வசதியோட இருக்கிறது, பராமரிப்பு இல்லாம இருக்கிறது. அது நிறைய பேர் போய் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப புதிதாக நாள் அமைக்கிறதுக்கு அதை இன்னுமே பராமரிச்சு மேம்படுத்துறதுக்கான இல்லை முதல்ல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற நிறைக்குடையில வந்து பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் அவர்கள் அச்சமின்றி அங்கு அமர்வதற்காக முதல்ல இப்ப விளக்கு வசதி லைட் போட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, சமீப காலமா நீங்க வந்து கடந்த வாரத்தில் வந்து மாநகராட்சியினுடைய தொடர்புள்ள நிருபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாநகராட்சியின் செயல்பாடு மாநகராட்சி செய்யறதா தெரிஞ்சிருக்கும், பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் படிப்படியா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.